வணக்கம். இன்று லைன்கான டெய்லி வசூல் எப்படி ரெக்கார்ட் செய்வது என்று காண்போம். நான் அட்மின் லாகினில் உள்ளேன். மெனுவை கிளிக் பண்ணி இன்றைய வசூல் பக்கத்தை ஓபன் பண்றேன். இதுல இருக்கிற விவரங்களை ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல லைன் நேம் பார்க்கலாம். நான் மார்னிங் லைனுக்கான வசூலை ரெக்கார்ட் பண்றேன். அடுத்ததா இங்க ஏஜென்ட் நேம் பார்க்கலாம். அட்மின் நேம் காட்டுது. ஏஜென்ட் லாகின்னா ஏஜென்ட் நேம் காட்டும். அதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு இன்டு ஐகான் இருக்கு. லைன் அன்னைக்கு லீவ்னா இந்த ஐகான் யூஸ் ஆகும். இத கிளிக் பண்ணி மார்க் லைன் ஹாலிடே கன்ஃபார்ம் கொடுத்தா அன்னைக்கு அந்த லைனுக்கு வசூல் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இங்க ஒரு வேலட் சிம்பிள் இருக்கு. இத கிளிக் பண்ணா ஆட் எக்ஸ்பென்சஸ் இல்லனா ஆட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் வரும். இந்த லைனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் செய்யலாம். அடுத்து குறிப்பிட்ட நாளுக்கான வசூலை காட்ட தேதியோட கேலண்டர் இருக்கு. அடுத்து இந்த பை சார்ட் மூலமா பார்ட்டிங்க எவ்வளவு கலெக்ஷன் கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வியூ டெய்லி பெர்ஃபார்மன்ஸ், க்ளோஸ் டே பத்தி மற்றொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வியூல எல்லா பார்ட்டிங்களோட லோன் லிஸ்டும் வரிசையா இருக்கும். ராஜன் என்ற பார்ட்டி 2025 ரூபாய் கட்ட வேண்டும். ஆனால் 1500 ரூபாய் மட்டுமே கட்டினால் கேஷா யூபிஐயான்னு செலக்ட் பண்ணி சேவ் செய்தால் அன்பெய்ட் டேப்ல இருந்து பெய்ட் டேபுக்கு அந்த லோன் மூவ் ஆகும். அந்த வசூல் ரெக்கார்ட் ஆனதும் அடுத்த பார்ட்டிக்கு போகலாம். ஒருவேளை பேமெண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா மார்க் ஆஸ் மிஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கிறது. இதனை கிளிக் செய்தால் பார்ட்டி பேமெண்ட் செய்யவில்லை என்று ரெக்கார்ட் ஆகிவிடும். இந்த செக்ஷன்ல மிஸ்ட்னு காட்டும். பணம் கட்டி இருந்தா டுடே ரெக்கார்டட்னு காட்டும். அதோட லோன் விவரங்களும் இங்க டிஸ்ப்ளே ஆகும். கடைசி 4 தவணை விவரமும் கலர் ஐகான்ஸ்ல காட்டும். அடுத்து கலெக்ஷன் ரிப்போர்ட் கிளிக் பண்ணா அன்னைக்கு பணம் கட்டியவங்க லிஸ்ட் மட்டும் பாப்அப்ல வரும். இந்த பாப்அப்ல இருந்து பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணி ஷேர் செய்யலாம். இது லிஸ்ட் வியூ. இது பிடிக்கலனா கார்ட் வியூக்கு மாறிக்கலாம். இங்கேயும் சேவ் பேமெண்ட், மிஸ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேவைக்கேத்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நீங்க பண்ற ஆக்ஷனை பொறுத்து கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த டேபுக்கு மூவ் ஆகிக்கும். இந்த டாட் ஐகான் மூலமா மற்ற மெனுவையும் பார்க்கலாம். இப்படித்தான் லைனுக்கு வசூல் ரெக்கார்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.